இன்னைக்கு ஸ்தோத்திரம் 76. 76வது ஸ்தோத்திரம் என்னன்னா, பூதாவாசோ வாசுதேவ சர்வாசு நிலையோ நலா, நிலையோ அனிலான்னு வரும். அனிலான்னு வரும். அனிலான்னு சொல்லும் போது அந்த சைலன்ஸ்ல போயிடும். தர்பகா தர்பதோ திருப்தோ துர்தரோதா பராஜிதக. இது வந்து இந்த ஸ்லோகம் வந்து அதான். பூதாவாசோ வாசுதேவ சர்வாசு நிலையோ நிலக, தர்பக தர்பதோ திருப்தோ துர்தரோதா பராஜிதக. இது சொல்றது எப்படி சொன்னா, பூதாவாசோ வாசுதேவ சர்வாசு நிலையோ நலக, தர்பக தர்பதோ திருப்தோ துர்தரோதா பராஜிதக சொல்லணும். பூதாவாசோ வாசுதேவ சர்வாசு நிலையோ நலக, தர்பக தர்பதோ திருப்தோ துர்தரோதா பராஜிதக அப்படி சொல்லணும். சொல்லும் போது இப்ப இதனோட அர்த்தத்தை பார்ப்போம். பூதாவாசோ பூதன்னா பூத ஒன்னா ஜீவன், ஜீவாத்மாக்கள் தான் பூத. பூதன்றது சாதாரண மனித உடல், அது பூத உடல்ன்ற மேதான் ஜீவாத்மாக்கள் அடங்கி உள்ளது. பூதாவாசோ ஜீவாத்மாக்களுக்கு உள்ளே வசிப்பவன். வாசோன்னா வசிக்கிறது. எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் உள்ளே வசிப்பவன். எல்லா பூதாவாசம். வாசுதேவோ, வாசுன்னா காற்றுன்னு ஒரு பேர். ஞாபகம், வாசுன்னா காத்துக்கு ஒரு பேர். வாசுதேவன்றது வந்து வாசுதேவனாக விளங்குபவன், வாசுதேவன்ற பெயரோடு விளங்குபவன்றது ஒண்ணு. வாசுதேவான்றது வந்து, வாசுன்றது வந்து காற்று, வாயுவுக்கு அரசன், வாயுவுக்கு அரசனாக விளங்குபவன். வாயுன்றது வந்து முக்கியமானது. வாயுன்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வாயு இல்லைன்னா ஜீவாத்மாக்கள் உயிரோட இருக்கவே முடியாது. அதனாலதான் வாயுவுக்கு வந்து, காத்துக்கு வந்து அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காது. அந்த காத்துக்கு அரசன் அதான் இதுல. அது மாதிரி அடுத்து வந்து உங்களுக்கு அடுத்த என்ன வாசுதேவல சர்வாசு நிலைய, சர்வாசு நிலைய, சர்வன்னா எல்லா, சர்வாசு எல்லா, எல்லா உயிரினங்களும், சர்வன்னா எல்லா உயிரினங்களுக்கும். வாசு நிலைய, நிலையன்னா இருப்பிடம். தெரியும் இல்லையா நம்ம, அதனால்தான் உங்களுக்கு நிலையன்றது வந்து ஒரு இருப்பிடம். சாந்தி நிலையம், முடிதிருத்து நிலையம், அது மாதிரி நிலையம்ன்றது வந்து இருக்கிற இடம். அதனால வாசுதேவ சர்வாசு நிலையம், எல்லா ஜீவன்களுக்கும் வசிப்பிடமாய் திகழ்பவன். முதல்ல வந்து எல்லா ஜீவன்களுக்கும் உள்ளும் வசிப்பவன், இப்ப வந்து எல்லா ஜீவன்களுக்கும் வசிப்பிடமாய் திகழ்பவன். அடுத்து வந்து சர்வாசு நிலைய, நிலையோ நலகான்னு இருக்காங்க. நிலைய சர்வோசு நிலையோ அனிலகா அப்படின்னு எடுத்துக்கணும். வந்து அந்த இடத்துல சைலன்ஸ். அனிலகா, அனலகா. அதெல்லாம் என்ன அளவு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல என்ன அளவு, நல்ல என்ன அளவு. அனல் என்ன அளவில்லாத. சர்வாசு நிலையோ நலான்னா நிலையோ அனலா அப்படி எடுத்துக்கணும். நல்ல என்ன அளவு, அனல் என்ன அளவில்லாத. தன் பக்தர்களுக்கு அளவில்லாமல் கொடுப்பவன். அதான் தர்பகா. தர்ப்பன்னா மதம், ஞாபகம் வச்சுக்க. தர்ப்பன்னா மதம், ஹான்னா அழித்தல். ஜீவாத்மாக்கள் மதம்னா இந்த மதம் இல்ல, இந்த மதம் அந்த 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 மதம் கிடையாது. மனசுக்குள்ள ஏற்படுற ஒரு செருக்கு மதம். மதமெனும் யானை, மதம்ன்றது மதமெனும் தோணி பற்றி மதியனும் கருத்து, மதியனும் கோலை உண்டு சினமனும் சிறக்கேற்றி செறி கடந்து போகும்போது சினமனும் பாலிதாக்கி செறியும் போது அழிய ஒன்னா உன்னை ஒன்றும் புணர்வாய் ஒற்றி உடைய கோவில்னு திருப்பாதிரி புலியூர்ல அவர் பாடினது. திருநாவுக்கரசர் பாடினது. அவரை நினைக்கிற அந்த இதை கொடுக்கறது வந்து மனமெனும் தோணி மதனும் பாறை தாக்கி, மனமெனும் தோணி பற்றி போகும்போது இந்த மதம், மனசுல இருக்க மதம் இருக்கு இல்லையா, இந்த மதம் வந்து தாக்குமா. இந்த மதன்ற பாறை தாக்கி உங்களுடைய எல்லா தெய்வத்தைக்குரிய சிந்தனை அந்த இதையெல்லாம் தகர்த்துருமா உங்களுடைய மதம். அதுதான் இங்க சொல்றாரு. தர்பகான்றது, தர்பன்றது மதம், ஹான்னா அழிக்கிறது. அதான் தர்பகான்னா ஜீவாத்மாக்களின் மனத்தில் தோன்றும்
மதம்ங்கிற செருக்கை அடக்குபவன். அது மாதிரி தர்பன்னா தர்மத்துக்கும் ஒரு பேர் உண்டு, தர்மத்துக்கும் பேர் உண்டு. அதனால தர்பகான்னா தர்மத்துக்கு எதிராக இருப்பவர்களை அழிப்பவன் அப்படியே எடுத்துக்கலாம். அதுல 2 அர்த்தம் இருக்கு. அது வராதர பட்டர் சொல்லிருக்காரு. தர்பகான்றதுக்கு தர்மத்துக்கு எதிராக இருப்பவர்களை அழிப்பவன்றது. தர்பதன்றதுக்கு தர்பகா தர்பதத் அப்படி தர்பகா தர்பத இல்லையா? தர்பகா தர்பதோ திருப்தோ துராதில தர்பகா தர்பத. தர்பகா தர்பதன்றது தர்பகான்றது ஆணவம். தர்பதன்றது தர்பன்னா ஆணவம். தர்பன்னா மதம், தர்பன்னா தர்மம், தர்பன்னா ஆணவம். இந்த இடத்துல தர்பைக்கு 3வது அர்த்தம் ஆணவம். அதான் மதம். அதான் மதம் தான், முதல்ல சொன்ன மதம் தான். இந்த இடத்துல ஆணவம். தர்ப த தருதல். அனைத்து ஜீவன்களுக்கும் அந்த மதத்தை அழிக்கிறது மட்டும் இல்ல, இந்த மதத்தை கொடுக்கறதே அவர் தான். உங்க மனசுல அந்த மதம்ங்கிற அந்த எண்ணத்தை உண்டு பண்றதே அவர் தான். அதை தான் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. உங்களுக்கு மதத்தை உங்க மனசுல அந்த அந்த எண்ணத்தை உண்டு பண்ணதான் அவர் தான். மனதுல அந்த மதம்ங்கிற அந்த எண்ணத்தை ஆணவத்தை உண்டு பண்ணது அவர் தான், அழிக்கிறதும் அவர் தான். அதுதான் இது தர்பகன்னா. தர்பதன்னா தர்பன்னா ஆணவம், மதம் தன்னா தருதல். அனைத்து ஜீவன்களுக்கும் ஆணவத்தை கொடுப்பவனும் அவனே. அதிருப்த அதிருப்த அதிருப்தன்றது தர்பன்னா திருப்தன்னா கர்வம். திருப்தன்னா கர்வம் மமதை. அதிருப்தன்னா கர்வமற்றவன். அதிருப்தன்னா தர்மமற்றவன். அதிருப்தன்னா கர்வமற்றவன். துர்தரோதா துர்னா தீமை. துர்தரேதான்னா பிரிக்க முடியாத, தீய சக்திகளால் பிரிக்க முடியாதவன். துர்தரேதான்றது தீய சக்திகளால் பிரிக்க முடியாதவன் அப்படின்னு அர்த்தம். அபராஜித. அபராஜிதன்னா ராஜித்னா ஜெயிக்கிறது. அபராஜிதன்னா ராஜித்னா ஜெயிக்கிறது. ஜெய் எதிரியை எதிரியை ஜெயிப்பவன். அபராஜித்னா எதிரிகளால் ஜெயிக்க முடியாதவன், யாராலும் ஜெயிக்க முடியாதவன் அர்த்தம் அபராஜிதன். ஆக இன்னைக்கு நம்ம வெளியில இன்னைக்கு வெளியில ஒரு திருநாட்டுக்கு ஒருத்தர் 7:30 அவரோட இது வாசல்ல போறது, அதான் அந்த சத்தம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு 76வது ஸ்தோத்திரத்துல 713 பூதாவாசோ, 714 வாசுதேவ, 715 சர்வாசு நிலைய, 716 அணில, 717 தர்பகா, 718 தர்பத, 719 அதிருப்த, 720 துர்தரோதா, 721 அபராஜித. இது இன்னைக்கு நம்ம 713 இருந்து 721 வரைக்கும் பார்த்துருக்கோம். 13 இருந்து 21ன்னா 9 3 4 5 6 7 8 9 திருநாமங்களை இன்னைக்கு பார்த்துருக்கோம். இன்னைக்கு 76வது ஸ்தோத்திரத்துல 9 திருநாமங்களை பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 76 ஸ்தோத்திரம் வரைக்கும் 721 திருநாமங்களை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். தேங்க்யூ.